இது என்ஜின்ல ஏற்பட்ட கோளாறா இல்ல எதனால உடனடியாகவே மேடே டிக்ளேர் செஞ்சாங்க, ஏன் அந்த விமானம் கட்டுப்படுத்த முடியல, கட்டுக்குள்ள வரல, ஏன் விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு இன்னும் நிறைய தகவல்கள் இதுல இருந்து வர வேண்டியதா இருக்கு. அந்த விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில காயங்கள் அடைஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்த மருத்துவர்கள் உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இந்த விமானத்துல பயணப்பட்டவங்க அப்படின்னு நம்ம பேசும்போது 242 பேர்ல 2 விமானிகள், 10 விமான பணியாளர்கள் உலகளவில் நடைபெற்ற பெரிய விபத்துக்கள்ல, விமான விபத்துக்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்த விமானத்துல பயணம் செய்தவர்கள் இந்தியர்களும் இருக்காங்க, வெளிநாட்டவர்கள் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. லண்டன் நகருக்கு அவங்க போகணும் அப்படின்றது இருந்தது. குறிப்பாக இந்த விமானத்துல குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் உயிரிழந்ததாக முன்னாடி அதுல பயணத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. பிறகு அவர் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருந்தது. சொல்லப்போனா அவர் பயணம் செய்தது இந்த விமானத்தினுடைய 2வது இருக்கையில, 12வது வரிசையில 12வது இருக்கையில அவர் அமர்ந்திருந்தார்னு சொல்றாங்க. லண்டன்ல இருந்த அவங்களுடைய மகளை சந்திக்கிறதுக்காக இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டார். அந்த சமயத்துல இந்த துக்ககரமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு அவர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு இந்தியர்களும் வெளிநாட்டவர்களும் யாருடைய உயிரா இருந்தாலும் உயிர் தான். அப்படியான உயிர்கள் இதுல பலியாகி இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறோம். என்ன காரணம் அப்படின்னு நம்ம திரும்பவும் பேசும் பொழுது, இந்த ரக விமானத்துல 2 என்ஜின்கள் இருக்குன்னு விமானிகள் கிட்ட சிலரிடம் நம்ம பேசுறோம். அந்த சமயத்துல அவங்க பதிவு செய்யறது என்னன்னா, அவ்வளவு விரைவில் இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா இந்த மாடல்ல ஏதாவது ஒரு விபத்து ஏற்கனவே நடந்திருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. இப்ப பார்த்த அளவுல இப்ப நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விபத்து பெரிய துயரம். இந்த பெரிய விபத்தானது பாஸ்ட் ஹிஸ்டரியில இப்படி நடந்திருக்கான்னு நம்ம ஒப்பீடு பண்ணும்போது அப்படியாக ஒன்னும் தகவல் இல்லை.